ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் போட்டு பட்டை லவங்கம் தாளிச்சிட்டு வெங்காயம், புதினா, தக்காளி இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அது மிஸ் ஆகிடுச்சு எடிட்டிங்கில். தண்ணியில் காலிஃப்ளவரை ஆஃப் அன் ஹவர் மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, உப்பு இது சேர்த்து நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு தேவையான தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு 2-3 விசில் போதும் வச்சு இறக்கிடலாம். இந்த கிரேவி நீங்கள் தேங்காய் வேணும்னா தேங்காய் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது அப்படியே கூட நம்ம சைட் டிஷ் வச்சுக்கலாம். நாங்கள் தேங்காய் வேணும்னு சொல்லிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கிட்டோம். தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தியோட இதை வச்சு சாப்பிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.